வெல்கம் டு மொஷேஸ் கில்லடி கிச்சன். இன்றைக்கி எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்லா மெத்துன்னு கார பிடி கொழுக்கட்டை தாங்க பண்ண போகிறோம். இந்த கொழுக்கட்டையை பண்ணுறதுக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சு மாவரைச்சி கஷ்டப்படாமல் கடைகளில் கிடைக்கக்கூடிய இன்ஸ்டண்ட்டான இட்லி ரவையை வச்சு நல்லா மெத்துன்னு பிடி கொழுக்கட்டை தாங்க பண்ண போகிறோம். இதை ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு இட்லி ரவை சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக உப்புமாவுக்கு பயன்படுத்துகிற ரவையை வச்சு கூட இதை செய்யலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இட்லி ரவையை வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுப்பட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இந்த பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாயை விதைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்து இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெருங்காயம் சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் நீங்கள் இட்லி ரவையை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பாலேயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைங்க. வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிச்சு வரும். அப்போ ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க இட்லி ரவையை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் ரவையை நல்லா வறுத்துட்டு சேர்க்கும் போது உங்களுக்கு கெட்டிப்படாது. ரவையை வறுக்காமல் சேர்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு கெட்டிப்பட்டுரும். இப்போ இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்து விட இந்த ரவையெல்லாம் நல்லா வெந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா திரண்டு வரும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் இந்த ரவை நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கைப்பொறுக்கிற சூடுக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் போல் பிடி கொழுக்கட்டையாகவும் கொஞ்சம் போல் உருண்டையாகவும் பிடிச்சி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. எந்த பிளேட்டில் வச்சு நம்ம கொழுக்கட்டையை வேக வைக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் நீங்கள் எண்ணெயை தடவிடுங்க. எண்ணெயை தடவிட்டு ஒவ்வொரு கொழுக்கட்டையும் அதில் பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு வச்சிங்கன்னா வெந்து வரும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருங்க. நான் பிடி கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சி எடுத்திருக்கேன். உருண்டை ஷேப்புக்கும் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். மிஸ் பண்ணாமல் இந்த கொழுக்கட்டையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங்கில் ஏதாவது ஹெல்த்தியாக ஸ்நாக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கொழுக்கட்டையெல்லாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சிம்பிளாக கார கொழுக்கட்டை ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு பாருங்கள். டைமும் ரொம்ப சேவ் ஆகும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கும் கூட. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் மோஷிஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.